இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஈராக்கில் சதாம் ஹுசைன் சிலை உடைக்கப்பட்டது போல் தமிழ்நாட்டிலும் பெரியார் சிலை அகற்றப்படும். இது நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இப்ப அவங்க தொட்டுட்டாங்கல்ல, இனி நம்ம எல்லாரையும் தொடுவோம். ஒவ்வொருவரை பற்றியும் ஆய்வு செய்வோம். அவர்களுடைய உண்மையான பக்கம் என்ன, பங்கு என்ன என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்வோம். எல்லா தலைவர்கள் குறித்தும் பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இஸ்லாமியர்களுக்கும் பெரியாருக்கும் சீமான் சொன்னார்ல, கொச்சப்படுத்திட்டாரு, தலித்துகளை கொச்சப்படுத்திட்டார் பெரியார், இஸ்லாமியர்கள் கொச்சப்படுத்திட்டாருன்னு போய் பார்த்தா அவ்வளவு செய்தி இருக்கு. ஒரு இஸ்லாமியர் கூட இஸ்லாமியர் பக்கத்திலிருந்து அப்படி சிந்தித்திருக்க முடியாது. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். உடனே அந்த நாம் தமிழரை சார்ந்த தம்பிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, யார் சொன்னது இத? நாகூர் கண்டிப்பா அவரே ஒரு 200 ரூபா ஊப்பி தானே அப்படின்ட்டாங்க. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். கடைசியா சாவுல் அமீது அவர்கள் வெளியிட்டு இருக்கிற புத்தகம் பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம். அந்த பின் அட்டையில அவர் எழுதி வச்சிருக்கிறார், பெரியாரை இப்படி இகழக்கூடியவர்கள் வருவார்கள். தமிழ் முழக்க சாவுல் அமீதே ஒரு தீர்க்கதரிசியா எழுதி வச்சிருக்கிறார். எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம். திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்டது போல் வங்கத்தில் முஜிபுர் ரஹ்மான் சிலை உடைக்கப்பட்டது போல் ஈராக்கில் சதாம் ஹுசைன் சிலை உடைக்கப்பட்டது போல் தமிழ்நாட்டிலும் பெரியார் சிலை அகற்றப்படும். இது நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட். இப்பதான் ரொம்ப பெருமையா இருக்கு. பெரியார் மீது நமக்கு ரொம்ப மதிப்பும் வருது. சதாம் ஹுசைன் யார்? உயிரை வேண்டுமானாலும் கொடுக்கிறேன், மண்ணுக்காக உறுதியோடு நிற்பேன் என்று சொன்ன மாவீரன். சதாம் ஹுசைனை தூக்கிலேற்றியது யார்? அமெரிக்க ஏகாதிபத்தியம். ஏகாதிபத்தியம் தூக்கிலேற்றியது, ஏகாதிபத்தியம் அவரை வீழ்த்தியது, ஏகாதிபத்தியம் அவரை ஆட்சியிலிருந்து அகற்றியது. இத்தனையும் செய்த ஏகாதிபத்தியம் தனக்கான பொம்மை அரசை ஈராக்கில் நிறுவி அவர்களை கொண்டு சதாம் ஹுசைன் சிலைகளை அகற்றியது. லெனின் யார்? மாபெரும் புரட்சியாளன், இடதுசாரி பொது உடைமை கோட்பாட்டின் மிகப்பெரிய குறியீடு. அந்த கோட்பாட்டின் வழி நின்று இந்தியாவில் திரிபுராவில் ஆட்சியை பிடித்த இடதுசாரிகள் அவரை போற்றும் விதமாக வைத்த சிலை லெனின் சிலை. அந்த இடதுசாரிகளின் ஆட்சியை பொய் சொல்லி, புறம் சொல்லி, அவதூறு பரப்பி, மக்களிடையே பிளவு ஏற்படுத்தி பாஜக பிடிக்கிறது. அந்த ஆட்சி வந்து அமர்ந்த பிறகு பாஜகவினுடைய குண்டர்கள், சங் பரிவார் குண்டர்கள் போய் லெனின் சிலையை அப்புறப்படுத்துகிறார்கள். முஜிபுர் ரஹ்மான் யார்? வங்கத்தை வடிவமைத்த ஒரு மாபெரும் தலைவன், அந்த மண்ணுக்காகவே வாழ்ந்தவன். அந்த தலைவரின் சிலை எப்படி அகற்றப்படுகிறது? அங்கே மக்களாட்சியின் மூலம் அகற்றப்படவில்லை, இராணுவம் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இராணுவம் ஆட்சியில் போய் அமர்ந்தவுடன் அந்த இடத்தில் மக்கள் தலைவரான, ஜனநாயக தலைவரான, அந்த நாட்டையே வடிவமைத்த தலைவரான முஜிபுர் ரஹ்மானின் சிலை அகற்றப்படுகிறது. இந்த 3 சிலைகளையும் அகற்றியவர்கள் மக்கள் அல்ல, அந்த தலைவர்களின் ஆட்சி நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்ட எளியவர்கள் அல்ல. சர்வாதிகாரமும் பாசிசமும் எதேச்சதிகாரமும் அந்த சிலைகளை அகற்றியிருக்கிறது. அப்படித்தான் இங்கே பாசிஸ்டுகளான நாங்கள் வந்து அமர்ந்து பெரியார் சிலையை அகற்றுவோம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு அதை அனுமதிக்காது. பாசிஸ்டுகள் தமிழ் வடிவத்தில் வந்தாலும் சரி, அது எந்த வடிவத்திலும் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மண் அதை ஏற்காது, ஏற்கவே ஏற்காது. எனவே அவர்கள் எந்த புள்ளிக்கு வந்து நிற்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதுதான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வடிவம். ரொம்ப முக்கியமா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆவது, அம்பலப்படுவது என்பதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் பேடியாக அம்பலப்படுவது என்பதை அண்ணன் சீமான்ட்ட பார்க்கிறோம்.
நாம் தமிழர் கட்சியிடம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்னு இடையில கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சுல்ல, அப்படி ஒரு வரி அவர் சொன்னது. எப்படிப்பட்ட வரிகள்? பார்ப்பான் என்றால் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். ஓஹோ. அப்புறம் விமர்சனமானவன அது பாரதிக்கு தான் சொன்னாரு. சரி, பாரதியை பற்றிய ஆய்வு அது தனியாக இருக்கிறது. இனி அடுத்தது வருவோம். ஏன்னா இப்ப அவங்க தொட்டுட்டாங்கல்ல, இனி நம்ம எல்லாரையும் தொடுவோம். ஒவ்வொருவரை பற்றியும் ஆய்வு செய்வோம். அவர்களுடைய உண்மையான பக்கம் என்ன, பங்கு என்ன என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்வோம். எல்லா தலைவர்கள் குறித்தும் பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு அடுத்து அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியமானது. 3 பேர் இருக்கிறான், 3 விழுக்காடு இருக்கக்கூடியவனை பிடிச்சு, ஒரு எளியவனை பிடித்து, வலிமையற்றவனை பிடித்து, பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் போட்டு அடிக்கிறது, இதுக்கு பேர் வீரமா என்று கேட்டார். இங்கதான் என்னுடைய தலைப்புக்கு வர வேண்டியிருக்கிறது. பெரியாரும் இஸ்லாமியர்களும் தலித்துகளும். நம்ம நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்க கவிக்கோ மன்றம் ஆழ்வார்பேட்டையில் இருக்குது. இங்க டிடிகே சாலைன்னு ஒரு சாலை இருக்கு. டிடிகேன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஜமால் முகமது சாஹிப்னு ஒரு தலைவர். திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி இருக்குது. அந்த ஜமால் முகமது சாஹிப் யாருன்னா, மிகப்பெரிய தோல் ஏற்றுமதி வணிகத்தை செய்த தென்னிந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். காங்கிரஸ் பேரியக்கத்துல மிக பெரும் தலைவராக இருந்தவர். கிலாபத் இயக்கத்திற்காக நன்கொடை திரட்டுவதற்காக காந்தியடிகள் தென்னகத்திற்கு வரும்போது இந்தியா முழுவதும் அவர் பயணித்து அவர் எதிர்பார்த்த அந்த நிதி கிடைக்கவில்லை, சேரவில்லை. தமிழ்நாட்டிற்கு வருகிறார், ஜமால் முகமது சாஹிப்பை சந்திக்கிறார். ஜமால் முகமது சாஹிப் பிளாங்க் செக் கொடுக்கிறார். காந்திஜி அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டார். எவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் நான் சந்தித்தேன், எல்லாரும் அவங்களால இயன்ற சிறிய சிறிய தொகைகளை கொடுத்தார்கள், நான் எதிர்பார்த்த நிதி திரளவில்லை, ஆனால் நீங்க என்ன பிளாங்க் செக் கொடுக்குறீங்க அப்படின்னு. தொகையை நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார் ஜமால் முகமது சாஹிப் 100 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போது காந்தியடிகள் நிரப்பிக் கொண்ட தொகை 1 லட்சம் ரூபாய். தமிழ்நாட்டு முஸ்லிம்களில் ஒரே ஒருவர், விடுதலை போராட்டத்துல பல மூவ்மெண்ட் உண்டு, அதுல ஒரு மூவ்மெண்ட் கிலாபத் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். அந்த மூவ்மெண்ட்டுக்கு இங்க இருந்து ஒருவர் விடுதலை போராட்டத்துல ஒரு மூவ்மெண்ட்டுக்கு கொடுத்த தொகை மட்டும், ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுத்த தொகை மட்டும் 1 லட்சம் ரூபாய். அப்ப அவர் எந்த அளவுக்கு ஒரு பழுத்த தேசியவாதி ஜமால் முகமது சாஹிப் என்பதற்கு சான்றது. எந்த அளவுக்கு இன்னும் போறார்னா, பெரியார் கடுமையா விமர்சிக்கிறார் அவரை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஜமால் முகமது சாஹிப்ட பெரியார் கடுமையா முரண்படுறார். இந்த இஸ்லாமியர்களுக்கும் பெரியாருக்கும், சீமான் சொன்னார்ல, கொச்சப்படுத்திட்டாரு, தலித்துகளை கொச்சப்படுத்திட்டார் பெரியார், இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்திட்டாருன்னு போய் பார்த்தா அவ்வளவு செய்தி இருக்குது. ஒரு இஸ்லாமியர் கூட இஸ்லாமியர் பக்கத்திலிருந்து அப்படி சிந்தித்திருக்க முடியாது. ஏன்னா ஜமால் முகமது சாஹிப் இஸ்லாமியர்களுக்கான தனி தொகுதி முறையை எதிர்க்கிறார், பெரியார் ஆதரிக்கிறார். அப்படி எதிர்த்த ஜமால் முகமது சாஹிப குற்றார் பெரியார். இப்படி எல்லாம் செய்யாதீங்க, நீங்க அள்ளி அள்ளி கொடுத்தீங்களா அவங்களுக்கு, அவங்க உங்கள்ட்ட இருந்து பெரிய நன்கொடையை வாங்கிட்டாங்க, உங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டாங்க, உங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க, பயன்படுத்திட்டு உங்களை கழட்டி விட்டுட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, இனிமேலாவது விழிப்பு கொள்ளுங்கள்னு ஒரு தனி கட்டுரையே இருக்கு. ஒரு 5 பக்கத்துக்கு ஒரு கட்டுரை இருக்கு. அதெல்லாம் குறிப்பெல்லாம் இருக்கு, படிக்க முடியாது, நேரம் இல்லை. ஒரு விரிவான ஆய்வு செய்யப்பட வேண்டும். நம்ம அந்த அளவுக்கு ஜமால் முகமது கேரக்டர்ல பெரியார் அப்படி வந்துட்டு போறார். புதுக்கல்லூரி வளாகத்துல பெரியாருடைய வேன் வந்து நின்ன உடனே இசைமுரசு நாவூர் அனிபா போய் அவரை தாங்கி கொண்டு காயிதே மில்லத் உடலை பார்க்க வரும்போது, வருகிற வழியில், அந்த இடைப்பட்ட வழியில் பெரியார் வந்து, இந்த சமுதாயத்தை யார் காப்பாத்துவா இனிமேல், இந்த மக்களுக்கு உண்மையான ஒரு தலைவரா இருந்தார, தம்பி நீங்க போயிட்டீங்களே, நான் போய் நீங்க வாழ்ந்திருக்க கூடாதா அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசுறார். இதை நாவூர் அனிபா பதிவு பண்றார். இதை நான் ஏற்கனவே நம்ம நண்பர்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்துல இந்த வரலாற்று சம்பவத்தை சொல்லியிருந்தேன். உடனே அந்த நாம் தமிழரை சார்ந்த தம்பிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, யார் சொன்னது இத? நாவூர் அனிபா. அவரே ஒரு 200 ரூபா ஊப்பி தானே, அவரு சொல்றதை எப்படி கேட்க முடியும் அப்படின்ட்டாங்க. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு
இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். காயிதே மில்லத் உடல் அடக்கம் யார் தெரியுதா? என்ன போட்டிருக்குன்னு வாசிக்கிறேன். இஸ்மாயில் சாஹிப்பின் மகன் மியாக்கானை ஈவேரா பெரியார் ஆரத்தழுவி ஆறுதல் கூறிய போது எடுத்த படம். தினத்தந்தியில காயிதே மில்லத் இறப்பு குறித்து வந்திருக்கிற முதல் பக்க செய்தியில பெரியார் அந்த இறுதி நிகழ்வில் பங்கேற்றதுதான் அட்டை செய்தியாவே வந்திருக்கு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குத்தான் பெரியார் தலைவர், தலித் மக்களுக்கு அல்ல அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம். பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட தான் சொல்றார் போய், நீ சாதியை கட்டிக்கிட்டு அல்லாத, அது இழிவு என்று யாருக்கு சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு சொல்கிறார். பார்ப்பனர்களை எதிர்ப்பதோடு நம் வேலை முடிந்துச்சு நினைக்காத, அந்த சிந்தனை தாக்கம் உன்கிட்டையும் இருக்கு, அதிலிருந்து நீ விடுபடணும் என்று சொல்லி அந்த மக்கள் மத்தியில் போய் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்யறாரு. பறையருக்கு மேலாக இருந்தால் போதும் என நினைக்காதீர்கள், தீண்டாமையை கைவிடாமல் உங்கள் ஜாதி இழிவு ஒழியும் என்று நினைக்காதீர்கள் அப்படின்னு யார்கிட்ட பேசுறாருன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட பேசுறாரு. அப்போ 1929 முதல் மாநாட்டுல போடுற தீர்மானத்தை சொன்ன திருமாவேலவன் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த கடைசி மாநாடு அவருடைய வாழ்வின் இறுதியாக அவர் நடத்திய தமிழர் சமுதாய இழிவு ஒழிப்பு மாநாடு 1973. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் போடுறார். அரசியல் சட்டத்தில் வெறுமனே தீண்டாமையை ஒழித்தால் போதாது, சாதியையே ஒழிக்க வேண்டும். அப்போ அவருடைய முதல் மாநாட்டில் போட்ட தீர்மானத்துக்கும் அவர் இறப்பதற்கு முன்னால் அந்த தமிழர் சமுதாய இழிவு ஒழிப்பு மாநாட்டு தீர்மானத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. எடுத்துக்கொண்ட கருத்தில் தொடக்கம் முதல் இறுதி மூச்சு அடங்குகிற வரை உறுதியோடு பயணித்த ஒரே தலைவர், மாபெரும் தலைவர், மக்கள் தலைவர் பெரியார். ஆனா இங்க என்ன பண்றாங்க, எப்படி சேட்டை பண்றாங்க பாருங்க. இத்தனைக்கும் அவர் பேச்சு எழுத்து எல்லாம் ஒன்றுக்கு பலவாக பதியப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது, நூல்கள் இருக்கிறது, எங்க போனாலும் கிடைக்கும். ஆனால் அதிலிருந்து ஒன்றை எடுத்து வைத்து அது எந்த நோக்கத்தில் சொல்லப்பட்டது என்கிற பின்புலத்தோடு அதை பேசுவதற்கு, விவாதிப்பதற்கு இவர்கள் வரவில்லை. அவர் சொல்லாத ஒன்றை சொன்னார் என்று சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு விவாதத்தை கட்டமைத்து இழிவு செய்கிற ஒரு மடமை. ஆனாலும் நாம் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. என்னன்னா, திராவிடர்களுக்கு ஒரு பெரியார், தமிழர்களுக்கு 1000 பெரியார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பெரியார் முகம், அந்த பக்கம் நிறைய முகம். யாரெல்லாம் பார்த்தா இந்த அரங்கத்துல இருக்கிற எல்லா முகத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. இதுல இல்லாத முகங்களும் இருக்கு. சரி, அது எந்தெந்த முகம்லாம் அப்படின்னு பார்த்தா பாவேந்தர், அவர் யாரா, அவர் பெரியாரிஸ்ட். அப்புறம் எத்தனை பேர், நீ யாரை முன்னிறுத்தினாலும் அவங்க கட்சியில சீமான் அவர்களால் மாமா மாமா என்று அன்போடு அழைக்கப்படுகிற என்னுடைய உறவினர் தான், என்னுடைய ஊர்க்காரர் தான். தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது வரையிலும், கடைசியா சாகுல் ஹமீது அவர்கள் வெளியிட்டு இருக்கிற புத்தகம் பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம். அந்த பின் அட்டையில அவர் எழுதி வச்சிருக்கிறார், பெரியாரை இப்படி இகழக்கூடியவர்கள் வருவார்கள். தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீதே ஒரு தீர்க்கதரிசியா எழுதி வச்சிருக்கிறார். பெரியாரை இப்படி இகழக்கூடியவர்கள் வருவார்கள், யார் இகழ்ந்தாலும், யார் அவரை தூற்றினாலும் அவர் மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். அதை கட்டுடைப்பதற்கு, இது போன்ற அவதூறுகளை கட்டுடைப்பதற்கு இது போன்ற நூல்கள் தேவைன்னு சொல்லி அந்த நூலை பதிப்பிச்சு வெளியிட்டு பதிப்பாளர் அந்த வெளியீட்டு உரையை அவர் அதுல எழுதி வச்சிருக்கிறார். அப்ப எத்தனை மனிதர்களை பார்க்கிறோம். எல்லோரும் பெரியாரை போற்றி இருக்கிறார்கள். யாரும் பெரியார்ட்ட முரண்படல. முரண்பட்டவர்கள் கூட முரண் வரலாம், முரண் வராம இருக்க முடியாதுல்ல. இப்ப ஜமால் முகமது சாஹிப்புக்கும் பெரியாருக்குமான முரணை சொன்னேன். அந்த முரணுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தான் முக்கியமானது. முரண் இல்லாம இருக்க முடியாது. திமுகவுக்கும் பெரியாருக்கு இடையில முரண்பாடு வந்துச்சு. அந்த முரணுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன, அரசியல் என்ன என்பதுதான் முக்கியமானது. ஆட்சியில் அமர்ந்த பிறகு
அவர்கள் பெரியாருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவார்கள் என்கிற நிலை வந்த போது அவர்கள்தான் பெரியாரை தேடி போய் இந்த ஆட்சியே உங்களுக்கு சமர்ப்பணம் என்று சொன்னார்களே தவிர பெரியார் அவங்கள தேடி போகல. ஆட்சியில வந்துட்டாங்க, நம்ம நிலைப்பாடை மாத்திப்போம், அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் போகல. யாரிடமும் அவர் போகவில்லை. யாரை தேடி அவரை பத்தி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அவர் எப்பவுமே ஆட்சியில யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் நடந்துப்பாரு, அவங்களுக்கு மனங்கோணாம நடந்துப்பாரு அப்படின்னு. காமராசர் ஆட்சியில் இருக்கும்போது காமராசர் ஆட்சி என்ன செய்கிறது என்பதை பார்த்து ஆதரித்தார். திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக என்ன செய்கிறது என்று பார்த்து பெரியார் ஆதரித்தார். முரணாக செய்தால் எதிர்த்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அப்பழுக்கற்ற தலைவர், இறுதி நொடி வரை அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்திய தலைவர், அவரை கொச்சைப்படுத்துவது என்பது ஏற்க முடியாது, எந்த வகையிலும் ஏற்க முடியாது. எனவே நாம் தொடர்ந்து அதற்கான கருத்துக்களை வைப்போம், விவாதிப்போம். இன்னும் நாமே நிறைய ஆய்வுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி செய்யக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் நமக்கு தேவைப்படுகிறது. ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இந்த 2 வாரத்துல மட்டும் நானே இது 3வது கூட்டம் பேசுறேன். எல்லாம் புதிதாக தோன்றி வந்திருக்கிற இளையவர்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சி. இதுல திராவிடர் கழகமோ, தந்தை பெரியார் திராவிடர் கழகமோ, திராவிட விடுதலை கழகமோ, திராவிட முன்னேற்ற கழகமோ, மதிமுகவோ, டிப்பிக்கல் திராவிட இயக்கங்களோ அல்லது பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளோ, இப்படிப்பட்ட வழக்கமான அந்த கட்சிகள் அமைப்புகள் இதுல இல்ல. இளைஞர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரியாருக்கு எவ்வளவு பெரிய வெற்றி பாருங்க. எந்த தலைமுறை பேச வேண்டுமோ அந்த தலைமுறை பேசிக் கொண்டிருக்கிறது, விவாதித்துக் கொண்டிருக்கிறது, பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் நாங்களே பதில் சொல்லிப்போம், நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம் என்று சொல்லி இளைஞர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். எப்போதுமே இளைஞர்கள் கையில் எடுத்த எல்லா போராட்டமும் வென்றிருக்கிறது. தமிழ்நாட்டின் வரலாறு அதுதான். எனவே அந்த அடிப்படையில் பெரியார் என்றென்றும் பெரியார், வெல்வார் வெல்வார், அவர் கொள்கை நமக்கு என்றும் தேவை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.